பாப்பா எவ்வளோ வெயில் அடிக்குது, எவ்வளோ வெயில் அடிக்குது. சித்தி, நம்ம பேசாம இங்க பக்கத்துல ஸ்விம்மிங் பூல் ஓபன் பண்ணிருக்காங்களா, அங்க போலாமா? நானே கேள்விப்பட்டேன். ரொம்ப ஜாலியா இருக்கும். வாங்க போயிட்டு வரலாம். ஜில்லுன்னு ஜாலியா விளையாட்டு நீச்சல் அடிச்சுட்டு வரலாம் ஹாப்பியா. வாயேன் ஆனா எல்சானா கூட்டு போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எல்சா வாங்க ஸ்விம்மிங் பூல் போலாம். என்ன சொல்றீங்கக்கா? ஸ்விம்மிங் பூலுக்கு போறோமா? ஐயா ஜாலி ஜாலி, நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு போய் ஜாலியா அங்க ஸ்விம் பண்ணலாம். ஜாலி ஜாலி ஜாலி. என்ன ஆனல்சா வந்துப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் வரலையே, வெயிட் பண்ணுவோம். சரி நம்ம வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணலாம். அப்பா இந்த வெயில்ல நடந்து வரத்துக்குள்ள மயக்கடிச்சு விழுந்துடுற மாதிரி இருக்கு. சரி, அந்த பாட்டி தான் இந்த ஸ்விம்மிங் பூலை நடத்துறாங்க போல, அவங்க கிட்ட போய் கேட்போம். பாட்டி, 4 பேர் குளிக்கணும் பாட்டி. பெரிய பசங்களுக்கு அலோடு இல்லை, சின்ன பசங்களுக்கு தான் அலோடு. 1 2 3. ஹாய் ஜாலி. ஐ ஜாலி, தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, ஜாலியா இருக்கு. ஏய் எல்சா, ஓர ஆட்டம் போடாத, இரு நானும் வரேன். ஐ ஜாலி. ஐயா ஜாலி, இந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதுக்கு ஜாலியா இருக்கு. அந்த டியூபை எடுத்து போட சொல்லுவோம், அந்த டியூப் மேல உட்காந்து ஜாலியா குளிக்கலாம். ஐ ஜாலி. ஆனால் நம்மளுக்கு தெரியாம வந்துட்டாங்களே. நம்ம டிக்கெட் எடுத்துட்டு நம்மளும் போவோம். 1 2 3 டமால். பசங்களா பார்த்து குளிங்க, ஓகேவா? இந்த ஸ்விம்மிங் பூல் ஆழம் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். அந்த டியூப் எடுத்து போட்டேன் பாரு, பார்த்து குளிங்க, ஓகேவா? யாரையும் அடிச்சுக்காம குளிங்க, ஓகேவா? பெரிய பசங்களால் பார்க்க தான் முடியும், குளிக்க முடியாத. இந்த பாட்டி தான் சொன்னாங்க அப்படி. சரி பார்த்து குளிங்க, நான் போகிறேன். சரி சித்தி, நீங்கள் போங்க, நாங்கள் ஜாலியாக குளிக்கிறோம். இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதே ஒரு ஜாலியாக தான் இருக்குது. அப்படியே இந்த டியூப்பில் போட்டுக்கிட்டு மிதக்கிறது ஜாலியாக இருக்குது. ஆனால் இருந்தால் வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஏய் எல்சா, எதுக்கு என்னையே வந்து அடிச்சிட்டு இருக்க? அப்படிக்கா போ எல்சா, ப்ளீஸ் என்னை அடிக்காத. நானே ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக விளையாடலான்னு வந்தால் என்னையே அடிச்சிட்டு இருக்க. ஏய் ஆனா, நீ அந்த ஓரத்துலேயே முட்டிகிட்டு இருந்ததில்ல, அதனால தான் நான் உன்னை அடித்தேன். ஏய் எல்சா இரு, இப்போ நான் வந்து உன்னை அடிக்கிறேன், வெயிட் பண்ண. இந்தா வாங்கிக்கோ. இந்தா வாங்கிக்கோ எல்சா, வாங்கிக்கோ. என்னையா வந்து அங்கே இருக்கும் போது அடிக்கிறேன், இந்தா வாங்கிக்கோ. இந்த டியூபோட சேர்த்து உன்னை உள்ள தள்ளுறேன், இருதான் வாங்கிக்கோ. ஏய் ஆனா, எனக்கு வலிக்குதுடி, அடிக்காத. நான் உன்னை இனிமேட்டு அடிக்க மாட்டேன், விட்டுரு. ஆனால் ப்ளீஸ் நானே ஓரமாக உட்காந்துக்கிறேன், என்னை விட்டுரு. அந்த பயம் என்னை பார்த்தா இருக்கணும், இங்கேருந்து போ, இல்லைன்னா நான் உன்னை அடிப்பேன் எல்சா. என்ன, நம்ம அப்பத்துலேருந்து நம்ம 2 பேரை தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம், விளையாடிட்டு இருக்கோம். இந்த அபி எங்கே காணாமல் போயிட்டா? அபி அந்த ஓரத்துலேயே இருக்க. ஏன் அபி அங்கேயே இருக்க? வா இங்கே வா, நம்ம ஜாலியாக விளையாடலாம், வா அபி. ஏய் எல்சா, எனக்கு தண்ணினாலே பயம். எனக்கு நீ இழுத்துனுற, விடு 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 விடு. ஏ பசங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த டியூபை கிழிஞ்சிச்சுட்டா நீங்கள் தான் காசு தரணும். இந்த பாட்டி வேற சும்மா கத்திக்கினே இருக்காங்க, அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை போல். நம்ம ஜாலியாக விளையாடும் போது அவங்களுக்கு பிடிக்காது போல். காசு தானே கொடுக்குறோம், அதுக்கு எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்காங்களோ? சரி நான் போயிடுறேன். ஐ ஜாலியாக இருக்கு. இந்த ஸ்விம்மிங் பூல் வந்துச்சு, சந்தோஷமாக இருக்குது. இந்த எல்சா பொண்ணு வேற என்ன முக்கிய ஹேர் ஸ்டைல்லாம் போயிடுச்சு. ஸ்விம்மிங் பூல் வந்து ஹேர் ஸ்டைல் கலைய தான் செய்யும், அதுக்குன்ட்டு என்ன பண்ணுறது? இருந்தா வாங்கிக்கோ. நல்லா தண்ணி எடுத்து உன் மேலே ஊற்றி விட்றேன், அப்போ தான் உன் ஹேர் ஸ்டைல் எல்லாம் கலையும். ஏய் எல்சா பொண்ணு, எது திருப்பி சொன்னா கேட்க மாட்டேன் நீ? என் ஹேர் ஸ்டைல்லாம் போயிடுச்சு, எங்கள் அம்மா அப்பா திட்டுவாங்க என்ன. இரு நானும் மேலே ஊற்றுறேன். இந்தா அபி, என் மேலேயா தண்ணி ஊற்றுற? இரு, உன் மேலே ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறேன், இந்தா வாங்கிக்கோ. நல்லா ஜில்லுன்னு தண்ணி எடுத்து உன் மேலே வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்